ஹலோ ஆல், வெல்கம் டு பூர்ணிமா டைரிஸ். நம்மளோட இந்தியா ட்ரிப் சூப்பராக போச்சுங்க. ஸோ அதில் வந்து என்னோட தம்பியோட வெட்டிங்கும் வந்து அந்த டேட்டில் நான் போயிருந்தப்போ ஃபாலோ ஆயிருந்தது. ஸோ ஹாப்பி. என்னோட க்ளோஸ் கசின் என்னோட தம்பி லோகேஷ்க்கு வந்து திருவண்ணாமலையில் கல்யாணம். ஸோ அதுக்காக கிளம்பி போயிட்டுருக்கோம். நம்மளோட லாஸ்ட் vlog பார்த்திங்கன்னா நாங்கள் பெங்களூர்லேருந்து ரிட்டர்ன் ஆனது போட்டிருப்பேன். ஸோ பெங்களூர்லேருந்து ரிட்டர்ன் ஆன அன்னைக்கு காலையில் 3:30க்கு இறங்கணும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே வந்து ஒரு 10-11 போல் நாங்கள் வந்து திண்டிவனத்துலேருந்து கிளம்பி அவனோட ரிசப்ஷன் டே இன்றைக்கி. ஸோ வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடிலாம் வந்து திருவண்ணாமலை போனால் செஞ்சிக்குள்ளே வந்து தான் போவோம். ஸோ இப்போ பைபாஸ் போட்டிருக்காங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் அந்த பைபாஸும் பார்த்தீங்கன்னா செஞ்சி கோட்டைக்கு பேக் சைடில் வந்து அழகாக போட்டிருக்காங்க. ஸோ தட் நம்ம ராணி கோட்டை, ராஜா கோட்டை எல்லாத்தையுமே பார்த்துட்டே போகலாம். போன விலாகில் நான் வந்து ப்ரீவியஸ் விலாகில் நான் சொல்லியிருப்பேன் அத்தை ஊர் வந்து செஞ்சி, இங்கே வந்து செஞ்சி கோட்டை ரொம்ப ஃபேமஸ்னு. தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன், இது ராஜா கோட்டை. இதுக்கு முன்னாடி போனது ராணி கோட்டை. இந்த ராஜா கோட்டையில் வந்து நிறைய மூவிஸோட ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. இந்த சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன் சாங்கு, அதுக்கப்புறம் கோவில் படத்தில், அந்த மாதிரி எக்கச்சக்கமான மூவிஸ் வந்து இங்கே இன்னுமே ஷூட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் இந்தியா ட்ரிப்புக்கு வந்து சர்ப்ரைஸாக தாங்க வந்திருந்தேன். ஸோ யாருக்குமே தெரியாது நான் வரேன் இந்த கல்யாண டைமில் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் என்னோடய ஃபேமிலியில் வந்து ரொம்ப நான் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக எதிர்பார்த்துட்ருக்கேன். ஸோ நிறைய பேரை மீட் பண்ணுறதுக்கு எனக்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ தட் நான் வந்து எல்லாரையும் ஒரே இடத்துல ஒன்றாவும் பார்த்துடலாம். அண்ட் இதெல்லாம் தான் வந்து அப்ராடில் இருக்க எல்லாருமே மிஸ் பண்ணுவாங்க. நான் மட்டும் இல்லை, எல்லா என்ஆர்ஐஸுமே சரி. கல்யாண வீட்டுக்கு போகிறது, 4 பேரை பார்க்குறது, ஃபங்க்ஷன், இதெல்லாம் தான் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ஸோ வந்து நான் போயிருக்க டைமில் எனக்கு லக்கிலி என் தம்பி கல்யாணமும் அமைஞ்சது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ ஊருக்குள்ளே போகும்போதே அவங்க கல்யாண பேனர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தோம். பொன்னுசாமி மஹால் இந்த மண்டபத்தில் தாங்க கல்யாணமும். ஸோ இது வந்து திண்டிவனம் டு திருவண்ணாமலை பைபாஸ்லேயே இருக்குது. ரொம்ப ஈஸி பைபாஸில் வந்து கனெக்ட் பண்ணுறவங்களுக்கு. அதுவும் பேஸ் பண்ணி தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து ரொம்ப வருஷம் கழித்து வர்றதால எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த ட்ரிப் வந்து இந்த என்டையர் ட்ரிப்பில் இது ஒரு எக்ஸைட்டடான பார்ட் அப்படின்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் தம்பி கல்யாணம்னா எல்லாருக்குமே ஒரு அக்காங்களுக்குலாம் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல, அதே மாதிரி தான். அண்ட் வீட்டுக்கு போனதும் வந்து எல்லாருக்குமே லஞ்சு. ஸோ வந்து வீட்லேயே வந்து சாதம், ரைஸு, அப்பளம், பொரியல் எல்லாமே வச்சு தடபுடலாக கவனித்து நல்லா சாப்பிட்டுட்டு எல்லாரையும் பார்த்துட்டு மண்டபத்துக்கு வந்துட்டோம். இப்போல்லாம் மண்டபத்துக்கு பக்கத்துலேயே இந்த மண்டபத்தில் எஸ்பெஷலி லாட்ஜஸ் மாதிரி ரூம் அழகாக கட்டியிருக்காங்க. ஸோ அங்கேயே வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஃபெசிலிட்டிஸ்லாம். நல்லா ட்ரெஸ்அப் பண்ணி ரெடி ஆகிட்டு ஈவினிங் ரிசப்ஷன் டைம் வந்துருச்சு. ஸோ ரிசப்ஷனுக்காக கிளம்பி ரெடியாக இருந்தோம். நாங்கள் ஈவினிங் ஃபஸ்ட்டே ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட் என் தம்பியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட்டாக மாப்பிள்ளை ரூம் போயிருந்தவங்க. தம்பிக்கு கொஞ்சம் லாஸ்ட் மினிட்ல டச்சப் ஒர்க் மட்டும் இருந்தது, அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவனை அந்த கெட்டப்பில் பார்க்குறதுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நல்லா கிண்டல் பண்ணிவிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜாலியாக கதை பேசிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். எங்கள் வீட்டில் கசின்ஸ் எல்லாருமே எப்போயுமே ரொம்ப க்ளோஸு. வெட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எப்போவுமே ஒரு 10 பேர் கேங்காக தான் இருப்போம். ஸோ இது வந்து நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு வரும்போதெல்லாம் சொல்லுவாங்க. அண்ட் நாங்கள் எல்லாருமே ஒன்றா சென்னையில் இருக்கும்போதும் எவ்வளோ மேக்ஸிமம் மீட் பண்ண முடியுமோ ட்ரை பண்ணி மீட் பண்ணுவோம். ஒருத்தருக்கு இன்னொருத்தர் ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வெட்டிங்கில் வந்து நான் அவனுக்கு போய் சர்ப்ரைஸ் பண்ணது, நிறைய பேர் வந்து என்னை பார்த்து சர்ப்ரைஸ் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சரியெல்லாம் நிறைய மொமெண்ட் இருந்தது. எனக்கு அவன் ஸ்டேஜ் ஏறுற வரைக்கும் அவன் கூட இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ அந்த கோவிலுக்கு போகிறது எல்லா டைமே வந்து நான் அவன் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிருந்தேன். அண்ட் வந்து இங்கே மாலை மாற்றுறது, சாமி கும்பிட்றது எல்லாமே பண்ணிவிட்டு அவங்கள உள்ள மண்டபத்துக்கு கூப்பிட்டு
சாப்பிட்டு போயிட்டாங்க. பொண்ணு வீட்ல வந்து பொண்ணு வந்து டாக்டர். அவங்க வந்து வீட்ல வந்து ஒரு சிங்கிள் டாட்டர். ஸோ, அதனால இந்த வெட்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல க்ரவுடு. என் தம்பி இதுவும் வந்து செகண்ட் பையன் வீட்ல கடைசி பையன். ஸோ, அதனால 2 சைட்லயுமே லோக்கல் திருவண்ணாமலை தான். ஸோ, அதனால வந்து க்ரவுட் பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமா இருந்தாங்க. அண்ட் ரிசப்ஷன்லாம் ஸ்மூத்தா போயிட்டுருந்தது. சாப்பாடுமே எவ்ளோ வெரைட்டீஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணி ஃபுட் சாப்பிட்டோம். எங்க ஃபர்ஸ்ட்டு பெரியம்மா ஆசையா கொஞ்சுறவங்க பேர் பார்த்தீங்கன்னா, நிம்மு ஆன்ட்டி. இவங்கலாம் எங்க அம்மா, பெரியம்மாவோட தாய் மாமா வீட்டு ஃபேமிலி, அவங்க பசங்க. ஸோ, இவங்கலாம் வரும்போதே ரொம்ப எக்ஸைட்டா இருக்கும். எல்லா ஃபங்ஷனுக்கும் இவங்க வந்தாங்கன்னா, கண்டிப்பா அவங்க கூட ஃபோட்டோஸ் எடுக்கிறதுலாம் நாங்க மிஸ்ஸே பண்ண மாட்டோம். எப்பயோ ஒரு தடவ பார்த்தாலுமே அந்த பாண்ட் வந்து ரொம்பவே க்யூட்டான ஒரு பாண்டு. அண்டு இங்கே வந்து எங்கள் அக்கா சரண்யா வந்து என் சிஸ்டர் ஷர்மிக்கு வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ, எங்கள் வீட்டில் யாருக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணனாலும் நாங்கள் நேராக சரண்யா அக்கா கிட்ட தான் போவோம். சின்ன வயசுலேருந்தே வந்து அக்காவுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுறது, மேக்கப் பண்ணுறதுலலாம் நல்ல இன்ட்ரெஸ்ட்டு. அண்ட் நீங்கள் உட்காந்துட்டு இருந்த டைம்லேயே அவளுக்கு க்யூட்டாக அழகாக இருக்கிறத வச்சு கிளிப்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஃப்ரண்ட்ல மியூசிக், சவுண்டுன்னு கொஞ்சம் அதிகமாக இருந்ததால் நாங்கள் எல்லாருமே பேக் சைடு வந்து ரவுண்ட் டேபிள் போட்டு உட்காந்து கதை பேச ஆரம்பிச்சிட்டோம். அந்த எல்லா ரிலேட்டிவ்ஸையும் பார்த்துட்டு அவங்க கூட பேசி ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து டெசர்ட் சாப்பிட்லாம், ஃப்ரூட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக்ஷன் வந்திருந்தோம். வெளியிலையும் ஆக்சுவலாக பஃபட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பார்த்தீங்கனாலே தெரியும், வெளியில் இருக்கிறது வந்து பாதி கூட்டம் தாங்க. மண்டபத்துள்ள அதை விட கூட்டமாக இருந்தது. ஸோ, இங்கேயும் ஒரு பக்கம் பஃபட் போயிட்டு தான் இருந்தது. பொண்ணு மாப்பிள்ளை ரிசப்ஷன் வந்து நைட்டு 12 மணி வரைக்கும் கண்டினியூஸாக போயிட்டு இருந்தது. அண்ட் ஃபேமிலி ஷூட்ஸு, கேக் கட்டிங் இந்த மாதிரி நிறைய செலிப்ரேஷன் பண்ணி ரொம்ப ஜாலியாகவே என்ஜாய் பண்ணோம். நெக்ஸ்ட் டே காலையில் 6-7 முகூர்த்தங்க. நான் ஒரு 6 மணி போல் வந்துட்டேன். ஸோ, வந்துட்டு எல்லாத்தையும் உட்காந்து ப்ரொசீஜர்ஸ்லாம் அவனுக்கு பண்ணுறதுலாம் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்பவே சூப்பராக ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது. காலையிலையுமே கீழே இருந்த மண்டபம் ஃபுல்லாகிடுச்சு. அந்தளவு வந்து க்ளோஸ் சர்க்கிள் இருந்தாங்க. அண்ட் கரெக்டாக ஒரு 7 மணி போல் வந்து தாலி கட்டுற மொமெண்ட் வந்து நடந்துச்சுங்க. ஸோ, தாலி வந்து 7 மணிக்கே கட்டியாச்சு. ரொம்பவே அழகான ஒரு வெட்டிங். நான் கிட்ட போய் நின்று ஆசீர்வாதம் பண்ணி நாங்கள் கிட்ட இருந்து பார்த்து அவனுக்கு தம்ஸ் அப் பண்ணி சிரிச்சிட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கிற சேம் டைமில் திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் கோயிலில் வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அர்ச்சனை பண்ணி கோவில்லேருந்தே கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க. கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் நாத்தனார் பட்டம் கட்டுறது, மாமியார் பட்டம் கட்டுறது எல்லாமே கட்டி முடிச்சுட்டு கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலி ஃபோட்டோஸும் எடுத்தோம். அங்கே ப்ரெசண்ட்டாக நிறைய மொமெண்ட் என்ஜாய் பண்ணிட்டு இருந்ததால் என்னால் எல்லாத்தையுமே வீடியோவில் வந்து கேப்சர் பண்ண முடியலங்க. நிறைய யூடியூபர்ஸ் வந்து சொல்லுவாங்க, இந்தியா போனதுக்கப்புறம் வந்து பிஸி ஆகிட்டேன், சாரி எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது எனக்கு இந்த வாட்டி போகும்போது தான் புரிஞ்சுது. நான் வந்து ஆஸ் அ வியூவராக பார்க்கும்போது அந்த கண்டென்ட் தானே ரொம்ப நல்லாயிருக்கும், ஏன் இவங்க எடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு தோணுச்சு. பட் ஆனால் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் ட்ரிப்பு, ரொம்ப ஷார்ட் டைம், அதுக்கப்புறம் எல்லாரையும் ரொம்ப நாள் கழித்து பார்ப்போம், அந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டையும் நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படின்னும் போது ஸோ என்னோட லெவல் முடிஞ்ச அளவு மேக்ஸிமம் நான் வந்து எல்லா மொமெண்ட்ஸையும் கேப்சர் பண்ண ஹைலைட்டாக இருக்கிறதெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் கேங்காக உட்காந்து பேசணும். ஸோ பேசுனதில் வந்து எங்கள் மாமா வந்து நம்ம அடுத்து எல்லோரும் கிளம்பி சாத்தனூர் டேம் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டார். சரி ஓகே, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், சாத்தனூர் டேம் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பியாச்சுங்க. திருவண்ணாமலையிலேருந்து ஒரு 45 மினிட்ஸ் தாங்க ஆகும் சாத்தனூர் டேமுக்கு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். டேமில் வந்து தண்ணி நல்லாவே இருந்தது. பட் நாங்கள் போன டைம் வந்து நல்ல வெயில் டைமு. மண்டபத்தில் வந்து நாங்கள் லஞ்சும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எல்லோரும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்பணும். ஸோ எல்லோரும் போயிட்டு டேமை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து என் தங்கச்சி வந்து ஆக்சுவலி ஒரு பேக் வந்து பெரியம்மா வீட்லேயே மிஸ் பண்ணியிருந்தாங்க கல்யாண வீட்டில். சரி அதை போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் மட்டும் திண்டிவனத்துக்கு கிளம்பிட்டாங்க. இன்னொரு செட் நாங்கள் வந்து பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு நான், என் ஹஸ்பண்ட், தங்கச்சி 3 பேரும் வந்து வீட்டுக்கு போயிட்டு பேக் எடுத்துகிட்டு திண்டிவனம் போகிறதா பிளானு. ஸோ திருவண்ணாமலைக்குள்ளே போகும்போது கோயில் வழியாக போகும்போது எனக்கு வந்து உண்மையானமே வந்து இதை க்ராஸ் பண்ண
பண்ணும்போது தோணுச்சு, இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், அப்பா அட்லீஸ்ட் நம்ம கோபுரமாவது பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் சொல்லிகிட்டே இருந்தேன் ஹஸ்பண்ட் கிட்ட, நெக்ஸ்ட் டைம்லாம் வரும்போது கண்டிப்பாக கோவில் ஒரு தடவை பிளான் பண்ணி வரணுன்ட்டு. வீட்டுக்கு போய் பேக் எடுக்கும்போது சொன்னாங்க, பொண்ணு மாப்பிள்ளை கூட வந்து நீங்கள் போகிறீங்களா கோவிலுக்கு, இன்றைக்கி வந்து பிரதோஷம் அண்ட் கல்யாணம் ஆனதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் வந்து பூஜை இருக்குது, அதனால் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போக முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் தம்பிக்கு வந்து ஸ்பெஷல் பூஜை அப்படின்றதால, ஸ்பெஷலான தரிசனன்றதால நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே போய் சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ அதுவுமே எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங் தான். நான் வந்து புரட்டாசி மாதத்தில் வந்து பார்த்தசாரதி கோயிலும் போயிட்டு காலையில் பார்த்துட்டு வந்தேன். அண்ட் அதே மாதிரி வந்து பிரதோஷம் என் தம்பி கல்யாணத்துக்கு திருவண்ணாமலை வந்திருக்கும்போது எனக்கு லக்கிலி வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 10 நிமிஷத்தில் நான் போய் சாமி பார்த்துட்டும் வந்துட்டேன். அண்ட் வெளியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஊஞ்சல் உற்சவமும் நடந்துட்டு இருந்தது. அண்ட் எனக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங்காக ஃபீல் ஆச்சு. ஃபேமிலியாக எல்லாருமே போயிட்டு நல்லபடியாக சாமி தரிசனம் பார்த்துட்டு எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்பெஷல் மாலையும் கொடுத்தாங்க, எனக்கும் கொடுத்தாங்க. ஸோ ஹாப்பியாக போட்டுட்டு எல்லாருமே கிளம்பியாச்சுங்க. நாங்கள் அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக திண்டிவனம் வந்துட்டோம். இந்த vlog பிடிச்சிருந்தா பூர்ணிமா டைரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.